ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிஸ் கிச்சன். இன்றைக்கி ஹரிஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேங்காய் சட்னி அரைக்கிறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் திருவி வச்சுருக்கோம், 4 பச்சை மிளகாய் வச்சுருக்கோம், பொட்டுக்கடலை வச்சுருக்கோம், 4 பல் பூண்டு வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோன்னா, மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். சரிங்களா? அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். சரிங்களா? பச்சை மிளகாயை இப்படி உடச்சி போட்டுக்கலாம். இப்போ அரைச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் சட்னி அரைச்சாச்சு. இப்போ தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? வாங்க தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். சட்டி அடுப்பில் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கடுகு எடுத்துக்கலாம். தேவையான அளவு கடுகு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, 3 கொத்து கருவேப்பிலை. இப்போ கடுகு நல்லா வெடித்து வந்துட்டுருக்கு. இப்போ கருவேப்பிலை போட போகிறோம். கருவேப்பிலை போட்டாச்சு. அடுத்து அரைச்சி வச்சுருக்க சட்னியை எடுத்து நம்ம இதில் ஊற்ற போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.